ஸோ நம்ம பார்க்க போகிறது யூகலிப்டஸ் நொச்சி இலை. நொச்சா இது என்னடா தைல இலை. தைல இலை பறிக்க வந்திருக்கிறோம். கூட நம்ம பிரதர் இருக்கார். இதை நம்ம பறித்து இந்த தலைபாரம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு மெடிசனாக இருக்கும். சளி பிடிச்சி தலைபாரம் தொண்டை கரகரப்பு இதுக்கெலாம் வந்து ரொம்ப ஒரு சிறந்த மெடிசன். இந்த தைல இலை இதோட ஒரு நொச்சி இலையை சேர்த்து நம்ம ஸ்டீம் எடுக்க போகிறோம். அதாவது இந்த தலைபாரத்துக்கு தண்ணியில் இதை கொதிக்க வச்சு நீராவியாக எடுக்க போகிறோம். இது நொச்சி இலை சின்னதாக இருக்கிறது, இது வந்து தைல இலை. இப்போ இதுக்கு நம்ம ஒரு 1.5 லிட்டர் வாட்ரு அடுப்பில் வச்சு நல்லா ஃபுல் ஸ்பீடில் அடுப்பு வச்சுக்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். இந்த தைல இலையை நம்ம இலையாக பிச்சுக்கலாம். இதை நீங்கள் உடச்சி நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அதாவது தைல வாசம் அப்படியே அடிக்கும். இந்தமாரி நிறையா இலையாக நீங்கள் பறித்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படியே நீங்கள் டைரெக்டாக போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த இலையை தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு குச்சியோ ஏதாவது இந்த இலையெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது தண்ணிக்குள்ளே மூழ்க வைங்க. நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இதை போடணும். பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ ஒரு கத்தியை வச்சு அதை நல்லா உள்ளே அழுத்திக்கலாம். இப்போ நீங்கள் அந்த அழுத்தினதோடனே அந்த பச்சை கலர் அப்படியே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ அது ஃபுல்லாக நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா போதும். இந்த இலையில் இருக்கிற சாரெலாம் அதில் இறங்கி நீங்கள் அந்த நீராவி அதாவது ஸ்டீம் எடுக்கும்போது உங்களுக்கு தலைபாரம், இருமல், சளி, தொண்டை கரகரப்பு, கோவிட் கூட இது நீங்கள் அதாவது கொரோனா வந்தாலும் அவங்களும் இதை நீங்கள் பார்க்கலாம். இது நம்ம தைல இலை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த நொச்சி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அந்த நீட்டமாக இருக்கும். அது கிடைக்கலன்னா அந்த தைல இலை இருந்தால் கூட போதும். இதையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நொச்சி இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் அந்த வேப்ப இலை இருக்கும், அந்த வேப்ப இலை கூட நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் தண்ணியில் மூழ்க வைங்க. நல்லா இப்போ கொதிச்சு இப்போ இதில் பாருங்கள் ஸ்டீம் நல்லா வெளியில் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சுது. நீங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில். இப்போ இந்தமாரி ஸ்டீம் வரும்போது நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி அதில் லைட்டாக ஓப்பன் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம ஸ்டீம் பிடிக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக தலையை காமிச்சு ஒன்று தான் கண்ணை ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கணும், கண்ணை மூடிக்கணும். மூக்கில் நல்லா இழுத்து இன்ஹேல் பண்ணோம். அப்புறம் வாயில் நல்லா உள்ளே இன்ஹேல் பண்ணோம். அது வாயில் நம்ம அந்த நீராவியை உள்ளே தள்ளணும், இழுக்கணும் வாயில். ஸோ இழுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு இருமல் வந்தாலும் அது பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் அந்த இது ஸ்டீம் உள்ளே போகும்போது அந்த இருமல் வரும். நல்லா காமிச்சிங்க. இல்லை அப்படின்னா சின்ன குழந்தைங்க ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்தமாரி நீங்கள் அந்த இதை அப்படியே கீழே வச்சு பாத்திரத்தை கீழே வச்சு ஒரு போர்வை போட்டு க்ளோஸ் பண்ணி ஆவி பிடிக்க சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நேச்சுரல் மெத்தடில் தலைபாரம் இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.